முக்கியமாக இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா இது எவ்வளோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? என்ன விலைன்னு கேட்போம். எவ்வளோங்க அப்படின்னு கேட்போம். ஸோ தமிழில் என்ன விலை அல்லது எவ்வளோங்க, இதை ஹிந்தியில் எப்படி கேட்குறது? கித்னா, கித்னா. ஸோ கித்னா. ஸோ இது பாருங்கள், கி காவை போட்டு இதுக்கு முன்னாடி போட்டோம்னா கி, அப்புறம் அதுக்கு முதல் தா கித் நா, கித்னா. ஸோ ஆனால் எப்போவுமே வெறும் கித்னா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கு. அதில் எவ்வளோங்கன்னு கேட்போம். ஸோ கித்னா ஜின்னு கேட்கலாம். கித்னா ஜி எவ்வளோங்க, கித்னா ஜி நிறைய விதத்தில் கேட்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி இப்போ தான் முதல்ல கற்றுக்குறீங்கன்னா கித்னா, கித்னா ஜி, ஏன் கித்னா, கித்னா அப்படின்னா எவ்வளோ. ಈ சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்தியில் எல்லா பொருட்களுக்கும் ஆண்பால் பெண்பால் அப்படி இருக்குது. இப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது உயிர் வாழும் பொருட்கள் எல்லாத்துக்கும் ஆண்பால் பெண்பால் இருக்குது. உதாரணத்துக்கு மாடுக்கு பெண் மாடு இருக்குது, ஆண் மாடு இருக்குது. எலிக்கு நமக்கு தெரியாது எது ஆண் எலி இது பெண் எலி நமக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. ஆனால் செடி கொடிகளுக்கும் இருக்குது தான், ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? செடி கொடிகளையும் இப்போ பூ பூக்கிறது பெண்ணாக இருக்கலாம், பூ பூக்காதது ஆணாக இருக்கலாம். ஸோ அது அறிவியலை பொறுத்தது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அது இருக்கும். ஆனால் நம்ம செடிகளுக்கு ஆண் செடி அப்படி சொல்ல மாட்டோம். செடிகளுக்கும் உயிர்கள் இருக்கின்றது. அதை விட உயிரில்லாத பொருள்களுக்கு இப்போது ஒரு நாற்காலியை நம்ம பார்த்து சொல்ல மாட்டோம் அது ஆணா அது பெண்ணான்னுட்டு. ஸோ முதல்ல அது எப்படி பார்த்தா தெரியும்? மேலே பார்க்குறதா கீழே பார்க்குறதா இல்லையா? ஸோ நாற்காலிக்கு ஆணா பெண்ணான்னு பார்க்குறதுக்கு மேலே பார்க்குறதா கீழே பார்க்குறதா? ஸோ நாற்காலியை குர்சி அது பெண்ணாக சொல்லுவார்கள் ஹிந்தியில். இப்போ மில்க்கு பால் சொல்கிறோம். பால் ஆணாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் உயிரில்லாத பொருட்கள், கண்ணுக்கு தெரியாது. ஸோ அக்ரிணைன்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கெல்லாம் ஹிந்தியில் ஆண்பால் பெண்பால் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 மொழிகள் தான் ஆண்பால் பெண்பால் உயிரினங்களுக்கு மாத்திரம் இருக்குது, அக்ரிணைக்கு இல்லாதது. ஒன்று தமிழ், அடுத்தது ஆங்கிலம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அக்ரிணை பொருட்களுக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது. நான் லிவிங் திங்ஸ், உயிரில்லாத பொருட்களுக்கு நான் லிவிங் திங்ஸ் அதுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் கித்னா, கித்னி, கித்னே. ஸோ கித்னினா பெண்பால், கித்னேனா பன்மை. ஸோ இதில் கித்னி பெண்பாலாக இருக்கும்போது ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் இது தான் போட போகிறோம். அடுத்து வர வார்த்தை மாறும். இப்போது ஒருமையாக இருக்கும்போது, ஆண்பாலாக இருக்கும்போது கித்னா, ஆண்பால் பன்மையாக இருக்கும்போது கித்னே. இப்போது உதாரணத்துக்கு எவ்வளோ பால் உங்களுக்கு இந்த டீயில் ஊற்றணும்னு கேட்குறோம். கித்னா தூதுனா மில்க், கித்னா தூத். எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ டீ வேணும், குடிக்கிறதுக்கு எவ்வளோ டீ வேணும் போது அதுக்கு கித்னி சாய். ஏன்னா அது பெண்பால். சாய்ன்றது பெண்பால், தூதுன்றது மில்க்கு, அது உங்களுக்கு ஆண்பால். ஸோ இது கித்னே ஆண்பால் ப்ளூரல். என்ன விலைன்னு கேட்குறதுக்கும் கித்னா தான் யூஸ் பண்ணுவோம். எத்தனை எண்ணிக்கை இருக்குன்றதுக்கும் கித்னா தான் யூஸ் பண்ணுவோம். கித்னா, கித்னி, கித்னே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு மச், ஹவு மெனி ரெண்டுத்துக்கும் தான் ரெண்டுத்துக்குமே நம்ம கித்னா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹவு மச், ஹவு மெனி. ஹவு மச்னா எவ்வளோ விலை, ஹவு மெனினா எத்தனை தமிழில் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது கித்னா, கித்னி, கித்னே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு கிதாப்னா புக்கு. கிதாப்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? எழுதுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஏக்னா 1, கிதாப். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டோம்னா கி, இது தா, முதல் தா, அதுக்கப்புறம் ஒரு துணை எழுத்து போட்டோம்னா தா, கிதாப். ஸோ இந்த மேலே இருக்கிறத மறந்துட்டிங்கன்னா இது பா, கிதாப், கிதாப். இப்போ எத்தனை புக்கு உங்களுக்கு வேணும், எத்தனை புக்கு வேணும் அப்படின்னா கித்னி கிதாபே. ஏன்னா கிதாப் பெண்பால். ஸோ அதனால் கித்னி கிதாபே. உங்களுக்கு மேலே ஒரு போட்டு இங்கே ஒரு புள்ளி வைக்கணும். ப்ளூரலாக இருக்கும் பட்சத்தில்
இந்த புள்ளி வைக்கணும். உங்களுக்கு எத்தனை புக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம் இந்த இடத்துல. கித்னி கிதாபேன்னு சொல்லிட்டு. கித்னி குர்சியான், எத்தனை உங்களுக்கு சேர் வேணும் கேட்கலாம். இப்போ அடுத்தது லோக். ஸோ இது லோக் வந்து லா, இதுக்கு மேலே கோடு போட்டிங்கன்னா லேவ் ஆகிடும். இப்போ இந்த கோடை மறந்துடுங்க. லாக்கு பக்கத்தில் ஒரு துணி எழுத்து போட்டால் லா, சாரி இந்த கோடு வந்து இந்த இடத்துக்கு போகணும், இப்படி போடணும். நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ லோக். ஸோ லா லா லோ. கித்னே லோக்னா எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, எவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஹவு மெனி பீப்புள் அப்படின்றதுக்கு ஹவு மெனி பீப்புள், எவ்வளோ இப்போ பீப்புளை வந்து எவ்வளோ வேலைன்னு கேட்க மாட்டோம் இல்லையா. அதனால இது கித்னே லோக், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு. கித்னி கிதாபே. ஸோ பின்னாடி வர வார்த்தையை பொறுத்து தான் வந்து, இதுக்கு பின்னாடி வர வார்த்தையை பொறுத்து நம்ம வந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதா, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதா, இதை உபயோகப்படுத்துகிறதான்றது நம்ம முடிவெடுக்கணும். இப்போ நம்ம பல உதாரணங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது முட்டை இருக்கு இல்லையா. முட்டைக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து எக். முட்டையை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? முட்டை. ஸோ முட்டையை ஹிந்தியில் சொல்கிறது வந்து அண்டா. நம்ம அண்டானா வேறு இல்லையா, தண்ணி நிரப்புற அண்டா. ஸோ தண்ணி நிரப்புற அண்டாவை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. தண்ணியில் நிரப்புற அண்டாவை, அதுதான் வந்து ஹிந்தியில் அண்டா. ஸோ அப்புறம் டா, அண்டா. வழக்கமாக வந்து அதில் முடிஞ்சதுனாலே வந்து முக்கால்வாசி அது வந்து மேஸ்குலின் தான். மேஸ்குலின்னா ஆண் பால், அது அண்டா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதை எத்தனை முட்டை வேணும் அப்படின்போது, இப்போ ஒரு முட்டைன்னும் போது ஏக் அண்டா. இப்போ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும் அப்படின்னு கேட்டால் கித்னே, எத்தனை முட்டைகள் வேணும், கித்னே அண்டே. ஸோ இந்த டேவாயிடும். ஸோ கித்னே அண்டே. இதுவே ஃபெமினாக இருந்தால் இங்கே போடணும். இப்போ பெண் பாலாக இருந்ததுன்னா இங்கே போடணும், ப்ளூரலாக இருக்கும்போது. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூரலில் பன்மைக்கு வந்து ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் பெண்பாலாக இருக்கும்போது இது தான் யூஸ் பண்ண போகிறோம். பின்னாடி வர வார்த்தைகள் மாறும். ஸோ ஆண்பாலில் ஒருமையாக இருந்தால் கித்னா, பன்மையாக இருந்தால் கித்னே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்டா, ஏக் அண்டா, தோ அண்டே. ஸோ இங்கே எப்படி கோடை போட்டுற போகிறோம். இப்போ ஆப்பிள், இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இதை மாதிரி மாறாது. சிலது வந்து எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்கு இருக்குது. அப்போ ஆப்பிளுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? சேபுன்னு சொல்லுவோம். ஸோ இது சாக்கு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா சே, இது பா, இதை இப்புன்னு சொல்லுவோம். சேபு. இது பா ஃபஸ்ட்டு பா கிடையாது, ரெண்டாவது பா கிடையாது, நான்காவதா மூன்றாவது பா. ஓகே. ஸோ சேப். ஸோ இப்போ எத்தனை உங்களுக்கு சேப் வேணும்னு கேட்டால், எத்தனை ஆப்பிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கித்னே சேப். ஏக் சேப், தோ சேப். ஒரு ஆப்பிளாக இருந்தாலும் சேபு தான், 2 ஆப்பிளாக இருந்தாலும் சேபு தான். இது மாற போகிறதில்ல, இது மாத்திரம்தான் மாறும். ஸோ இங்கே கித்னே சேப். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளும் இருக்குது உங்களுக்கு. இங்கே மாறுற வார்த்தைகள் இருக்குது, சில மாறாத வார்த்தைகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து எவ்வளோ விலைன்னு எத்தனைன்றது கற்றுக்கிட்டோம். எப்படி பேசுகிறது அப்படின்றது, எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல அது வந்து நான் எப்போதுமே வந்து உங்களுக்கு படிப்படியாக தான் சொல்லுவேன். டக்குன்னு இதை தூக்கி அதை போடுறது அப்படின்னா, என்னோடய வகுப்புகள் வந்து கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்ட்ரக்சர்ட், அதாவது ஒரு சரியான முறைப்படி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இப்போ அடுத்தபடியாக சில வினை செயல்களை பார்க்கலாம். அதாவது வினைனா நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அது இல்லையா, அந்த வினை செயல்களை முதல்ல பார்ப்போம். அந்த வினை செயல்களை பார்த்ததுக்கு பிறகு இந்த நம்பர்ஸை அந்த வினைகளோடு எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்போதுமே வந்து உங்களுக்கு வினைப்பொருட்கள் வந்து ஹிந்தியில் வந்து எப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் இப்போ வருதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வருதல். ஸோ வர்றதுன்றது வந்து நம்ம வந்து வருதல்னு சொல்கிறோம். அப்படின்னா இதை வந்து நான் வருகிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்தேன், நான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிகழ்காலத்துலேயோ இல்லது தொடர்காலத்துலேயோ, இறந்த காலத்தில், எதிர்காலத்தில் நம்ம மாற்றுறோம். ஆனால் அதுக்கு அடிப்படை வேர்புன்னும்போது பேஸ் வேர்புன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அது வந்து உங்களுக்கு என்னென்னா
டு கோ, டு கோ போதல், வருதல், டு கம் அப்படி. இப்போ இது வந்து ஹிந்தியில் எப்படி முடியும்னா எப்போதுமே ஆனா, ஜானா இப்படி முடியும். அதற்கு பிறகு அதை மாற்றுறது. ஸோ ஆனானா டு கம், ஜானானா டு போ, சரி போதல், டு போ இல்லை போதல்.